ஆனால் அந்த கவின்குமாரோட குடும்பத்துக்கும் அந்த சுபாஷினிங்கிறவங்களோட இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒருவேளை இந்த கவின்குமாரோட பெற்ற தாய் தந்தையர்கள் அவங்கெல்லாம் அந்த பையனை வேண்டாம், நமக்கு அவங்க குடும்பம் சரி வராது, ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் ஒத்து வர மாட்டேங்கிறாங்கல்ல, நீ தான் நல்ல வேலையில் இருக்கிறியப்பா, உனக்கு நல்ல பொண்ணா நாங்களே பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி மனம் முடிச்சு வச்சு தரோன்னு சொல்லி அவங்க அந்த பையனோட நடவடிக்கையை தடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு உண்மையிலேயே கவின்குமார் உயிரோடு இருந்திருப்பார். ஆனால் அவங்க உனக்கு தான் பருவ வயசு தானே, நீ தான் என்ன முடிவு வேணாலும் எடுக்க முடியும்ல, நீ நினச்ச பொண்ணு நீ கல்யாணம் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் அந்த கவின்குமாரோட குடும்பத்தினர் அவருக்கு உத்வேகத்தை கொடுத்த உடனே நம்மளை யார் என்ன பண்ண முடியும், பொண்ணு நமக்கு ஃபேவராக தானே இருக்காங்கங்கிற ஒரு அசால்ட் தைரியத்தில் இந்த காதலை தொடர்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.